பள்ளி பாடத்திட்டத்தில் 10ஆம் ஆண்டு இஸ்லாமிய கல்வி விழிப்புணர்வு விழா. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ذلك الكتاب لا ريب فيه. இந்த பள்ளி பாடத்திட்டத்தின் 10ஆம் ஆண்டு விழாவை காண வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் முதல் கண் நம்முடைய ஷாவ்ராக் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய சார்பாக சலாமை கூறி வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்லன் வஸஹ்லன் மர்ஹபன் பிகுதூமிக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய இந்த ஷாம்ராக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கடந்த 37 ஆண்டுகளாக மிக சிறப்பான முறையில் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினாலும் அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய துஆ பரக்கத்தினாலும் தங்களுடைய மேலான ஒத்துழைப்பினாலும் நடந்தேறி வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய இந்த ஷாம்ராக் மேல்நிலை பள்ளி உலக கல்வியோடு சேர்ந்து மார்க்க கல்வியும் கடந்த 10 ஆண்டுகளாக நிரப்பமான முறையில் நடந்தேறுவதற்காக வேண்டி இப்பள்ளியின் நிறுவனர் ஹாஜி மர்ஹூம் ஆலிம்களின் நேசர் முகமது இஸ்மாயில் சாஹிப் நவ்வர் அல்லாஹு மர்கதஹு அன்னவர்களுடைய முழு ஒத்துழைப்போடும் வழிகாட்டுதலோடும் மாபெரும் ஆளுமை திறன்களை கொண்ட 8 ஆலிம் பெருமக்கள் மற்றும் 2 ஆலிமாக்களை கொண்டு மாணவர்களுக்கு குர்ஆனை தஜ்வீதுடன் ஓத பயிற்சி அளிப்பதற்காக வேண்டியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொன்மொழிகளை மனப்பாடம் செய்ய வைப்பதிலேயும் அந்தந்த சந்தர்ப்பத்திலே செய்யப்பட வேண்டிய ஓதப்பட வேண்டிய துஆக்களை மனனம் செய்ய வைப்பதோடு அதனை தங்களுடைய வாழ்நாளிலே செய்கிறார்களா என்று ஆசிரியர்கள் மற்றும் உலமாக்களின் மூலமாக கண்காணிக்கவும் படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று இந்த மாணவ செல்வங்களிடத்தில் மார்க்க கல்வியையும் மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களையும் கொள்கைகளையும் அல்ஹம்துலில்லாஹ் இனிமையான முறையிலே அவர்களுக்கு விளங்கும் விதத்திலே மிக சிறப்பான முறையிலே இந்த ஆலிம் பெருமக்கள் நடத்தாட்டி கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று மாணவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக வேண்டி ஒழுக்கங்களில் மேம்படுத்துவதற்காக வேண்டி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் முன்னோடிகளாக மார்க்க ஞானிகளாக முக்கிய இமாம்களாக வாழ்ந்து மனிதர்களை நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி என்னென்ன படிப்பினைகளை விட்டு சென்றார்களோ அவர்களுடைய வரலாறுகளை வாரம் ஒரு முறை நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு எடுத்து எம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ஷுக்ரன் தாயிமன் அபதா. தற்போது அல்ஹம்துலில்லாஹ் இந்த 10வது ஆண்டு விழா மாபெரும் நிகழ்வு நம்முடைய ஷாம்ராக் பள்ளியில் தூண்களாக இருக்கக்கூடிய முதல்வர், நிர்வாக பெருமக்கள், ஆசிரியர்கள் மற்றும் சங்கையான நம்முடைய சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய இமாம்கள் உலமாக்கள் முன்னிலையிலே நமது பள்ளியின் தாளாளர் தீன் சுடர் ஹாஜி எம் நியாஸ் அகமது சாஹிப் அவர்களுடைய தலைமையில்
தற்போது அரங்கேற இருக்கிறது. இந்த நிகழ்வின் இந்த இரண்டாவது நிகழ்வின் ஆரம்பமாக நமது பள்ளியில் பயிலக்கூடிய 12ஆம் வகுப்பு மாணவர் அபூபக்கர் சித்திக் அவர்கள் இனிமையான குரலில் இறைமறையை ஓதி துவங்கி வைப்பார். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للعنام فيها فاكهة والنحل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان صدق الله العظيم. الحمد لله ما شاء الله لا حول ولا قوة إلا بالله. அழகான குறையில் இறைமறையை ஓதி நம்மை மகிழ வைத்திருக்கிறார். இறைமறையின்படி வாடும் பாக்கியத்தை அவருக்கும் நமக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. அடுத்தபடியாக அண்ணாநகர் ரவுண்ட் பில்டிங்குடைய தலைமை இமாம், நம்முடைய ஷாம்ராக் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய முக்கிய ஆசிரியர் பெருந்தகை மௌலவி எஸ்கே அல் அமீன் மஹதி ஹசரத் அவர்கள் தற்போது வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவின் மாபெரும் கிருபை. இந்த ஆண்டு 10ஆம் ஆண்டு பள்ளி பாடத்திட்டத்தில் இஸ்லாமிய கல்வி விழிப்புணர்வு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற சங்கைக்குரிய பெற்றோர்கள், மாணவர்கள், சகோதர சகோதரிகள் மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற கண்ணியமிக்க உலமாக்கள், ஜமாத்தார்கள், உங்கள் அனைவரையும் நமது ஷாம்ராக் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஒரு இனிமையான மாலை நேரம், எல்லாருக்கும் கொஞ்சம் சிரமமான நேரமும் கூட. இன்ஷா அல்லாஹ் அறிவிப்பு செஞ்சதுபடி நீங்கள் எல்லாரும் மக்ரிப்க்கு பின்னாடி அமரணும்னு சொல்லி பல அறிவிப்புகள் செய்யப்பட்டுச்சு. அல்லாஹ்வின் கிருபையினால நீங்கள் எல்லாரும் இவ்வளோ கூட்டம் மக்ரிப் பின்னாடி அமர்ந்திருக்கிறது. குறிப்பாக தாய்மார்கள் வீட்டில் பல வேலைகளை விட்டுட்டு இங்கே வந்திருப்பீங்க. மார்க்க விஷயத்தை கேட்கறதுக்குன்னு வந்திருக்கீங்க. அல்லாஹ் நாம் அமர்ந்திருப்பதினாலும் மார்க்க விஷயத்தை கேட்பதினாலும் இந்த மஜ்லிஸின் மூலமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரிபூர்ண நற்குழியை அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். உங்களுடைய ஆர்வத்தை பார்த்தா இன்ஷா அல்லாஹ் கடைசி வரை இருப்பீங்கன்னு ஒரு முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எனவே இந்த விழாவை கடைசி வரை இருந்து உங்களுடைய ஒத்துழைப்போடும் இருந்து சிறப்பித்து தருமாறும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். வருஷம் இதை விழா வைப்பதற்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மார்க்க விஷயங்கள்
சமுதாயத்தில் ரொம்ப பின்தங்கி போகக்கூடிய ஒரு நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கோம். நம்ம பிள்ளைங்க என்ன நிலைமையில் இருக்காங்க, ஷரியத்தை நோக்கி நாம் போகக்கூடிய நம் குடும்பம் இன்றைக்கு பல்வேறு பாவ சூழ்நிலையில் சிக்கி இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் பெற்றோர்கள்ட்ட எந்த நிலைமையில் இருக்காங்க, நம்ம பிள்ளைங்க சமுதாயத்தில் எப்படி இருக்காங்க, நம்முடைய பிள்ளைகள் ஷரியத்தில் எப்படி இருக்காங்க என்றெல்லாம் ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த மஜ்லிஸ் ஆண்டுதோறும் நம்ம வைக்கிறோம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. மார்க்க விஷயத்துல இன்னைக்கு குறிப்பாக பெண்கள் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ரொம்ப 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 மார்க்கத்தை தள்ளி வைத்து வாழக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸர் சொல்லுவாங்க இல்லைங்களா, சயாத்தி அலன் நாசி ஜமானுன், ஒரு காலம் வரும், அந்த காலத்துல அஸ்ஸாபிரு ஃபீஹிம் அலா தீனிஹி கல் காபிலி அலல் ஜம்ர், ஷரியத்தை பின்பற்றுறது அப்படிங்கிறது கையில நெருப்பு கங்க வச்சுக்கிற மாதிரியா. நெருப்பு கங்க என்ன செய்வோம் தெரியுமா, கையில வச்சுக்கிட்டு அழகு பார்ப்போமா? இல்ல, அதை எப்படா கீழே விடுவோன்னு நம்ம அந்த சூடு தாங்க முடியாம தூக்கி வீசலான்னு எப்படியாவது இருப்போம். அந்த மாதிரி ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் ஷரியத்தை பின்பற்றுவது என்பது கையில் நெருப்பு கங்கை வைத்திருப்பதை போன்று சமுதாயம் தூக்கி அதை வீசி எறிவதற்காக துணிந்து நிற்கும். அந்த நிலைமையில தான் இன்னைக்கு நாம இருக்கோம். இந்த நிலைமையிலிருந்து மாற வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு கொடுத்து ஷரியத்தோடு தொடர்பு படுத்தி வாழ வைப்பதற்கு தான் ஆண்டுதோறும் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஏன்னா ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கோம். காரணம் என்னன்னா, சமீபத்தில் தமிழகத்துல ஒரு பெண், ஒரு இஸ்லாமிய பெண், குடும்ப பிரச்சனை, வீட்டில் சரியா இருக்க முடியல, கணவன் ரொம்ப தொல்லை பண்றாரு, வீட்டில் பிள்ளைங்களை பார்த்துக்க முடியல, பல பிரச்சனைக்கு ஆளாகி கடைசியில் அங்கங்கன்னு விசாரிச்சு அந்த அம்மா பெட்ரோல் என்ன விலை, மண்ணெண்ணெய் என்ன விலைன்னா விசாரிச்சிருக்கு. சரி, ஏதோ வீட்டுக்கு ஏதோ தேவைக்கு வாங்க போகுதுன்னு பார்த்தா தன்னுடைய உடலில் அந்த எண்ணெயை ஊற்றி கொளுத்தி கொண்டு எனக்கு வாழ பிடிக்கலன்னு ஒத்த வார்த்தையில முடிச்சிருச்சு. அல்லாஹ் அக்பர். நீங்க யோசிக்கணும், ஒரு சமுதாயத்தில் குடும்ப பிரச்சனை எப்படி கையாள வேண்டும் என்று அழகாக இஸ்லாம் சொல்லி இருக்கு. அந்த ஷரியத் அவங்கள்ட்ட போய் சேரல. பிள்ளைய எப்படி பார்த்துக்கணுன்ற அந்த நிலைமை அவங்களுக்கு தெரியல. கடைசியில் அவங்க எடுத்த விபரீத முடிவு என்ன தெரியுமா, துனியாவில் எனக்கு வாழ பிடிக்கல, நான் மௌத்தா போறேன்னு தற்கொலை செய்து கொண்டு மரணிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஒரு பெண் தள்ளப்படுகின்றார் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். ஷரியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த விழிப்புணர்வு விழா. நம்முடைய மார்க்கத்தை சரியாக விளங்க வேண்டும். அதை குடும்பத்தில் நம் பிள்ளைகளுக்கு, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு, கணவன்மார்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இது போன்று நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றது. அல்லாஹ் இறுதி வரை நாம் இந்த நிகழ்ச்சியிலிருந்து கலந்து கொண்டு மார்க்க விஷயங்களை கேட்டு விழிப்புணர்வு பெறக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஆண்டுதோறும் எங்களோடு இந்த நிகழ்ச்சியில் விழாவில் தலைமை தாங்கி நடத்துவதற்காக இந்த பள்ளியினுடைய நிறுவனர் மர்ஹூம் முகமது இஸ்மாயில் சாஹிப் ஆஜியார் அவர்கள் வருவார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய கபூரை சுவன பூஞ்சோலையாகவும் மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸி மன்னாருக்கு அல்லாஹ் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன் அஹ்ஸனல் ஜஸா. அல்ஹம்துலில்லாஹ். வரவேற்புரையை தொடர்ந்து நம்முடைய பள்ளி மாணவர்கள், இளவல்களாக இருக்கக்கூடிய அவர்கள் நமக்கு முன்னால் அவர்களுக்கே உரித்தான தொனியில் மிக நீண்ட நிகழ்ச்சிகள் அல்லாமல் மிக சுருக்கமான ஓரிரு நிகழ்ச்சிகள் உங்களுடைய குழந்தைகள் மேடை ஏறி உங்களுக்கு முன்னால் பரிசளிக்க இருக்கிறார்கள். அதில் முதலாவதாக 7ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவி ராஹத்துன்னிசா தன்னுடைய கான குரலில் தற்போது கீதம் இசைக்க இருக்கிறார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. سبيل الدموع سبيل مريد أدعى يا صاحقي تستري وبوست وألقى في
يساري يساك الفضاء رهيب الفسيل سبيل الطموح سبيل مريب تنام أدعى يا صاحقي تستري وبوس التواء القفي يساري يساك الفضاء رهيب الفسيل فبالله كم تستتب بالقلوب ويبرأ جور الكثير الجري وينشق ذاك السقيم العليم وقد قان بالسقم دهر لم تري تقال اليسار العظام به ويغدو الهوى ككبج دبي بذكر الإله تطيب الحياة تسر أسارير وجه صبير تسر أسارير وجه صبير سبيل الطموح سبيل مريب تنام أدعى يا صاحقي تستري وبوس التواء القفي يساري يساك الفضاء رهيب الفسيح تنهى يا حزن واهجر فؤادا توكل بجد بعزم فسيح فإني علمت بأنك نجوى ولبس قبيس مذل سبيل تبكرت رجل بصوت وخيل فما لك العزيم درب صحيح إلى الله لدنا وبالله لزنا ليتبى زمان بيس شهيد ليتبى زمان بيس شهيد سبيل الطموح سبيل مريب تنام أدعى يا صاحقي تستري وبوس التواء القفي يساري يساك الفضاء رهيب الفسيح جزاك الله خيرا كثيرا. அல்ஹம்துலில்லா. கருணையாளன் புகழையும் காரூணிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழையும் பாடியிருக்கிறார்கள். அவருக்கும் நமக்கும் அதிகம் அதிகம் இவ்வாறு புகழும் பாக்கியத்தை வல்ல இறைவன் நல்குவானாக. அடுத்து பொறாமை எனும் தலைப்பில் முதலாவது வகுப்பை சார்ந்த மாணவி மரியம் உங்களுக்கு முன்னால் சிற்றுரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் மரியம். நான் 1ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்னைக்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பொறாமை. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தையே அவன் காலடியில் போட்டாலும் அவன் திருப்தி அடைய மாட்டான். அவன் யார் தெரியுமா? பொறாமை என்னும் குணத்தை தன் உள்ளத்தில் சுமப்பவன். பொறாமை ஒரு தீய குணம். அது நமக்குள் வந்துவிட்டால் மற்ற எல்லா நல்ல குணங்களையும் அது அழித்துவிடும். நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் என்ன செய்யணும் தெரியுமா? எது தன் இடத்தில் இல்லை என்றோ அதை நினைச்சு கவலைப்படாமல் எது தன் இடத்தில் இருக்கின்றதோ அதை கொண்டு திருப்தியா வாழ்ந்தாலே போதும். சந்தோஷம் தானா வரும். இதன் காரணமாக தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், எப்பொழுதும் நமக்கு கீழுள்ளவரை பாருங்கள், எப்பொழுதும் நமக்கு மேலுள்ளவரை பார்க்காதீர்கள்.
படம் நம்முடைய நன்மைகளை அப்படியே சாப்பிட்டு விடுமாம். எப்படி நெருப்பு பிறகு சாப்பிடுகிறதோ அதை போல என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். மேலும் பொறாமைக்காரனின் தீங்கை விட்டும் பாதுகாவல் துவாவையும் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். وَمِنْ شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ அல் குர்ஆன் 113:5. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். பாலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹ் எவ்வளவோ சோதனைகளும் கஷ்டங்களும் கொடுத்த போதும் அவர்கள் மற்ற நாடுகளை பார்த்து பொறாமைப்படவில்லை. மாறாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு ஈமான சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அதை போல ஒரு நல்ல முஸ்லிம்களாகிய நாமும் வாழ வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். இந்த குழந்தையை பார்த்தே பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த குழந்தை பேசியிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் அஹ்ஸன ஜஸா. சீரேவித்தனமான வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இக்குழந்தைக்கு கொடுத்தல் புரிவானாக. ஆமீன் சொல்லுங்க. துவா செஞ்சுட்டா என்ன செய்யணும்? ஆமீன் சொல்லணும். சத்தமாக சொல்லுங்க ஆமீன். எப்படி கைத்தட்டத்தில் எவ்வளோ சத்தம் வருதோ அதே போல் ஆமீன் சொல்லுவது அதை விட பன்மடங்காக சத்தம் வர வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இறுதி நபியின் இறுதி நாட்கள் என்ற தலைப்பில் 6ஆம் வகுப்பு மாணவி ஹப்சா தற்போது பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, ஸலாத்தும் ஸலாமும் நபியர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் கமண்டிருக்கும் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். நான் இங்கு இறுதி நபியின் இறுதி நாட்களை பற்றி பேச வந்துள்ளேன். கண்மணி நாயகத்திற்கு சபர் மாத கடைசியில் ஏற்பட்ட தலைவலி காய்ச்சலாக மாறுகிறது. ஆயிஷா சித்திக் கொலையிலவிடத்திலே பெருமானா சென்று சொல்கிறார்கள், அம்மா ஆயிஷா கடுமையான தலைவலியாக இருக்கிறது அம்மா ஆயிஷா என்று சொல்கிறார்கள். உம்மு சலமா தலார் உழைக்கப்படுகிறார்கள். உம்மு சலமா மருத்துவ குணம் கொண்டவர்கள். உம்மு சலமா தலார் உழைக்கப்படுகிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலையிலே கட்டப்படுகிறது, ஒரு துணியை கட்டப்படுகிறது. உம்மு சலமா கேட்டார்கள், நபியே நாயகமே மருத்துவ மருத்துவம் செய்யலாமா என்று கேட்டபோது பெருமானா சொன்ன வார்த்தை, நோயே எனக்கு மருந்து என்றார்கள். அம்மா, நான் இறைவனை சந்திக்க வேண்டிய காலம் வந்து விட்டது அம்மா, எனக்கு நோய் தான் மருந்து, எனக்கு வேற எந்த மருந்தும் வேணாம் அம்மா என்று சொன்னார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காய்ச்சல் அதிகரிக்கிறது, காய்ச்சல் அதிகரிக்கிறது. அபூ சஹீதுல் குத்ரி வீட்டுக்கு வருகிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேல் ஒரு போர்வை போட்டப்பட்டிருக்கிறது. அந்த போர்வைக்கு மேல் உசலமாக இருக்கிறது. அபூ சஹீதுல் குத்ரி கேட்கிறார்கள், நபியே நாயகமே எப்படி தாங்குறீர்கள் நாயகமே, இப்படி போர்வைக்கு மேல் கொதிக்கிறது நாயகமே என்று சொல்ல, நபிமார்கள் சராசரி மனிதர்களைப் போல 40 மடங்கு வேதனை கொடுக்கப்படுவார்கள். 40 மடங்கு வேதனை கொடுக்கப்படுவார்கள். சுமலம் செல் பிறகு அதை போன்றவர்களுக்கு வேதனை, அதை போன்றவர்களுக்கு வேதனை. அதனால் என் வேதனை நான் தாங்கிக் கொள்கிறேன் அபூ சஹி என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொடையை கூட விடவில்லை. அலிஹிரத்தில் அறிவிக்கிறார்கள், பெருமானாருக்கு கடுமையான தலைவலியாக மாறுகிறது. அந்த 12 நாட்களில் பெருமானார்களுக்கு ஆரம்ப நாளில் இருக்கிற 3 நாட்கள் திவால் ஃபஸ்ல். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வேதனை தாங்க முடியவில்லை. திடீரென மயக்கம் வருகிறது. ஒரு நாள் பெருமானார் மயங்கிற்கு பிறகு தெளிவுபடுகிறார்கள். ஆயிஷாவுடைய கேட்டார்கள், அம்மா தொழில் நிலை என்ன என்று. அம்மா தொழில் நிலை என்ன நபியை உங்களை எதிர்பார்த்து கொண்டு தோழல் பள்ளி அமர்ந்திருக்கிறார்கள் நபியே, குளிக்கிறார்கள், மயங்கிறார்கள், மீண்டும் வர நினைக்கிறார்கள். அம்மா தொழில் நிலை என்ன என்று கேட்கிறார்கள். நபியே உங்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள் நபியே, குளிக்கிறார்கள், மயங்கிறார்கள், குளிக்கிறார்கள், மயங்கிறார்கள். இது 5 முறை பெருமானாருக்கு நடக்கிறது. அதற்கு பிறகுதான் அபூபக்கர் அலையுங்கள் என்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ளே வருகிறார்கள். பெருமானார் நீங்கள் தொலை வையுங்கள் என்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தொலை வைக்கிறார்கள். அடுத்த நாள்
இன்னும் பெருமானாரை பார்ப்பதற்கு மூன்றே 3 தினங்கள் தான் இருக்கிறது. பெருமானாரின் உடல் ஆரோக்கியமாக போல் தெரிகிறது. தொழுகையின் நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு தொலைவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களையும் அலி ரலியல்லாஹு அவர்களையும் அழைத்து பெருமானார் தொழிலை கையை போட்டுக்கொண்டு கால்களெல்லாம் கீழே இழுத்துக்கொண்டு நடக்க முடியவில்லை. பெருமானாரின் கால்களெல்லாம் கீழே இழுத்துக்கொண்டு ரத்தச்சூடுகளாக இருக்கிறது. பெருமானாரை முன்னால் கொண்டு வருகிறார்கள். பெருமானாரை பார்த்த அபூபக்கர் நாயகம் பெருமானாருக்கு கொஞ்சம் கீழே நின்று கொள்கிறார்கள். பெருமானார் அமர்ந்து கொள்கிறார்கள். பெருமானார் அமர்ந்து தொலை வைக்க அபூபக்கர் நாயகம் பெருமானாருக்கு முகப்பிராக என்று தக்பீர் எடுத்துக் கொடுக்கிறார்கள். தொழுகை முடிகிறது. கண்முனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரையில் ஏறி அமர்கிறார்கள். கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து, நான் யாரிடமாவது பொருளாதாரமாக கடன் பெற்றிருக்கிறேனா என்று கேட்கிற பொழுது அந்த நேரத்தில் தான் உக்காஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், நபியே நாயகமே, என்னை நீங்கள் ஒரு நாள் என்னோட வயிற்றிலே குத்தி விட்டீர்கள் நாயகமே, என்னோட நெஞ்சிலே குத்தி விட்டீர்கள் நாயகமே என்று சொல்ல கைத்தாங்களாக நபித்தோள்கள் அழைத்து தன்னை அறைக்கு செல்கிறார்கள். என்னை நீ நான் என்னை குத்தியது போல் பழிவாங்கிக் கொள் என்று சொல்ல உக்காஷா சொன்னார், நபியே நாயகமே, என்னை நீங்கள் அடிக்கும் பொழுது என் மேலே ஆடையிலே நாயகமே என்று சொல்ல தள்ளாத வயதிலே முடியாத நிலையிலே ஆழ்த்துணையோடு பெருமானார் தன்னுடைய ஆடையை கலட்டுகிறார்கள். இதை பார்த்த உக்காஷா கட்டி தழுகிறார்கள். பெருமாளுடைய முத்திரிலே தன்னுடைய உதத்தை பதிக்கிறார்கள். இதற்காக தான் செய்தேன் நாயகமே, எனக்கு வேறு வழி தெரியவில்லை நாயகமே, உங்களுடைய மேனியுடன் மேனி சேர வேண்டும் நாயகமே, நான் கபரில் இருக்கும்போது எனக்கு வேதனை வந்து விடக்கூடாது நாயகமே, இதற்காக தான் செய்தேன் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உக்காஷா அல்லாஹ் உனக்கு வேதனை கொடுக்க மாட்டான் என்று சுப செய்தி சொன்னார்கள். மீண்டும் பெருமானார் வருகிறார்கள். மெம்பரில் அமர்கிறார்கள். நபித்தோழர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை ஒருபோது விட்டு விடாதீர்கள். தொழுகை இந்த உலகத்தில் இருக்கிறவரை இந்த சமுதாயம் நிம்மதியாக இருக்கும். அதனால் தொழுகை ஒருபோது விட்டாடாதீர்கள். அந்நிசா அந்நிசா அலைக்கும் பின்னிசா என்ற ஒரு திவாயத்தை எழுதுகிறார்கள். பெண்களுடைய விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். பெண்களை அடிமைப்படுத்தி நீங்கள் வாழாதீர்கள். பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து விடுங்கள். பெண்களுடைய விஷயத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார்கள் கூறியிருக்கிறார்கள். இத்தகுல்லா, இறைவனை அஞ்சு வாழ்ந்து கொள்ளுங்கள். தக்குவாதான் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறவரை உங்களுக்கு வெற்றியை கொடுத்து விடும் என்று பெருமானார் உபதேசம் செய்து விட்டு வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள். இன்னும் ஒரு நாள் இருக்கிறது பெருமானாருக்கு. சுபு தொழுகைக்கு வருவதற்காக உடல் ஆரோக்கியமாக தெரிகிறது. சுபு தொழுகைக்கு தயாராகிறார்கள். பெருமானார் தயாரை பார்த்து சஃபியா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள். மீண்டும் வெளியே வந்து பெருமானார் பார்க்கிறார்கள். மீண்டும் உள்ளே செல்கிறார்கள். மீண்டும் வெளியே வந்து பார்க்கிறார்கள். வேண்டாம் அம்மா சஃபியா, வேண்டாம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நாயகமே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி விட்டலாமா, வேண்டாம். என்ன சொன்னார்கள் நாயகமே, சஃபியா ரலியல்லாஹு உங்களுடைய வேதனை பார்த்து வீட்டுக்குள்ளே சென்று 2 ரக்காய் தொழுது ரப்பில் ஆலமீனே எல்லா வேணும் எனக்கே கொடுத்து விடு, அந்த நாயகத்துக்கு வேதனை வேண்டாம், எல்லா வேணும் எனக்கே கொடுத்து விடு என்று கேட்கிறேன் அம்மா. வேண்டாம் அம்மா சஃபியா, வேண்டாம். நான் அல்லாஹ் இடத்துல என்ன கேட்கிறேன் தெரியுமா, உம்மத்துக்கு வேதனை வேண்டாம், உம்மத்தோட எல்லா சக்கராத்துடன் அல்லாஹ் எனக்கே கொடுத்து என்று கேட்கிறேன் அம்மா. வேண்டாம் அம்மா சஃபியா, வேண்டாம் என்று கூறிட்டு ஆழ்த்துணையோடு பெருமானார் சுபு தொழுகைக்கு செல்கிறார்கள். தொழுகை முடிகிறது. கண்முனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனை பார்த்தால் அவர்களுக்கு வேதனை தாங்க முடியவில்லை. பெருமானார் வீட்டுக்குள்ளே சென்று ஆயிஷா ரலியல்லாஹு மடியிலே படிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு பெருமாளுடைய கையிலே ஓதி உடலிலே தேய்க்கிறார்கள். பெருமானார் தன் அருளில் தண்ணீரை பார்க்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அந்த தண்ணீரை எடுத்து பெருமாளுடைய முகத்தில் தேய்க்கிறார்கள். பெருமானாருக்கு படும் காய்ச்சலாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு சகோதரர் ஒருத்தர் மிஸ்வாகத்தை கொண்டிருக்கிறதை பெருமானார் பார்க்கிறார்கள். சிறிது நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அந்த மிஸ்வாக்கை வாங்கி மென்மையாக்கி பெருமானுடைய பல்லிலே தைக்கிறார்கள்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தந்து விட்டார்கள். மலக்குல் மௌத் வருகை தந்து விட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நபியே நாயகமே, மலக்குல் மௌத் வந்திருக்கிறார்கள் நாயகமே. இதுவரைக்கும் ஒரு யாரும் அனுமதி கேட்டதில்லை நாயகமே. உங்களிடத்தில் மட்டும் கேட்கிறார்கள் நாயகமே. உங்களுடைய உயிரை கைப்பற்றலாமா வேண்டாமா நாயகமே? அதோடு இஸ்மாயில் என்ற வழக்கம் வந்திருக்கிறார்கள் நாயகமே. அவர் படைக்கப்பட்டதிலிருந்து உங்களை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான். இஸ்மாயில் பார்த்தார்கள். நபியே நாயகமே, வாழ்ந்த காலத்தில் அல்லாஹ் உங்களை பார்க்க அனுமதி கொடுக்கவில்லை, மாறின நேரத்தில் அல்லாஹ் உங்களை பார்க்க அனுமதி கொடுத்திருக்கிறான் என்று சொல்ல மலக்குல் மௌத் அனுமதி கொடுக்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம ரப்பில் அலைனா சக்ராத்துல் மௌத், அல்லாஹும்ம ரப்பில் அலைனா சக்ராத்துல் மௌத், அல்லாஹும்ம ரப்பில் அலைனா சக்ராத்துல் மௌத் என்று சொன்ன நாயகம் யா உம்மதி யா உம்மதி யா உம்மதி என்று சொல்லிட்டு அல்லாஹும்ம ரஃபீகல் ஆலா, அல்லாஹும்ம ரஃபீகல் ஆலா, அல்லாஹும்ம ரஃபீகல் ஆலா என்று ஆஷா சிறுகோடையில் மடியிருக்கும் நெஞ்சிற்கும் மத்தியிலே பெருமானார் தலை சாய்த்தார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எல்லா நபித்தோர்களும் கவலையில் இருக்கிறார்கள். எப்போதும் கலங்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு கலங்காமல் சபைக்கு வருகிறார்கள், முத்தமிட்டார்கள். அல்லாஹுடைய தூதரோடு ஜனாசா இருக்கிறார்கள். வாழ்ந்த போது மணந்தீர்கள், இருந்ததற்கு பிறகு மணந்து கொண்டிருக்கிறீர்கள். என் தோழரே, என் தூதரே, என் நேசரே என்று சொல்லிட்டு வரே சென்றார்கள். யாரெல்லாம் முஹம்மதை வணங்குகிறீர்களோ இதோ முஹம்மது இருந்து விட்டார். யாரெல்லாம் படுத்த இறைவனை வணங்குகிறீர்களோ அல்லாஹு ஹய்யுன் லா யமூத், அவன் உயிருள்ளவன், ஒருபோதும் மரணிக்க மாட்டான். ஹயாத்தி ஹைருல்லக்கும், என்னுடைய வாழ்வும், வமமாத்தி ஹைருல்லக்கும், என்னுடைய மரணமும் நல்லதுக்கே என்று பெருமானவர்கள் கூறியிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு தொழுகை விடும் பொழுது ரசூலுல்லாஹின் கடைசி நேரத்தை நிறுத்தி பார்த்து இன்ஷா அல்லாஹ் ஒரு தொழுகை கூட விடாமல் தொழுவோம். வாகிர் தஹ்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சில மணித்துளிகளில் நம்முடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து கண்களையே குலமாக்கி இருக்கிறாள். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சிறந்த நாவாண்மையை தந்தருள் புரிவானாக. ஏகத்துவத்தை எடுத்துரைக்கும் நட்பாக்கியங்களை அப்பிள்ளைக்கும் நமக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா என்றென்றும் தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நடைபெற்ற போட்டியில் கலந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்காக வேண்டி தற்போது பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது. அன்பான பெற்றோர்களே, கடைசி வரை இருந்து கலந்து செல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்காக வேண்டி இரவுடைய உணவையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கிறோம். To begin with Qiraat competition prize winners, we have from grade 4 Muhammad Affan, Azbar Ahmad. வடபழனி மஸ்ஜித் ஹக்கானி தர்வேஷ் ஹஸ்ரத் அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். Rilalul Haq from grade 5, Muhammad Rasool, Afreen. Hadith competition prize winners from grade 4 Muhammad தக்குவா பள்ளியுடைய தலைமை இமாம் தமீமுல் அன்சாரி பாக்கவி ஹஜரத் அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். Muhammad Afnan, Ruqayya Ishana, Ruqayya Ihsana from grade 4. From grade 5 we have Afra Maryam. Nasheed competition winners from grade 4 we have Daria Amina, Ahmad Badruddin. அடுத்தபடியாக நம்முடைய மன்னூர்பேட்டை தலைமை இமாம் அப்துல்லா அல்தாஃபி ஹஜரத் அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். Aisha Begum and Faiz Ahmad. From grade 5 we have Aisha Anfa, Afia, நெற்குன்றம் ஜாமியா மஸ்ஜிதுடைய தலைமை இமாம் பிலால் ஹசரத் அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். and Ataullah. Speech competition prize winners
From grade 4, we have Nuha Maheen, Mufid Murtala, Shaima Zahir Faruqi, from grade 5, Izza Fatima, Nilofar கோயம்பேடு Fatima, மஸ்ஜிதுடைய தலைமை இமாம் ஆஷிக் அலி ஹசரத் அவர்கள் தாவூதி பரிசுகளை வழங்குவார்கள். Hania Armin, Muhammad Muad, சலாமத் மஸ்ஜிதுடைய தலைமை இமாம் அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். Hifz competition prize winner we have from grade 5 Muhammad Arsha. Dua competition prize winners from grade 5 we have Nisma Farhana and Muhammad Tariq. Mashallah, congratulations students. Jazakallah khairan kasira. பரிசுகளை பெற்ற மாணவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன் அஹ்ஸன ஜஸா. மென்மேலும் இதுபோன்று அதிகம் பரிசுகளை பெற நம்முடைய ஷாம்ராக் மேல்நிலைப் பள்ளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்ததாக நம்முடைய பள்ளியின் ஆண்டறிக்கை தங்களுக்கு முன் வீடியோவின் மூலமாக சமர்ப்பிக்கப்படுகிறது. பாடி மஸ்ஜிதே ஹாதியின் தலைமை இமாமும் நம்முடைய ஷாம்ராக் மேல்நிலைப் பள்ளியுடைய முதன்மை ஆசிரியருமான மௌலவி ஹாஃபித் காஜா மஹீதீன் காஷிஃபி ஹஜரத் அவர்கள் தங்களுக்கு முன்னால் சமர்ப்பிப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் மாணவர்கள் சம்பந்தமான சுன்னத்தான நடைமுறைகள் அவர்களுடைய ஸ்கூலுக்குள்ளே வந்ததிலிருந்து திரும்ப அவர்கள் வெளியே போகின்ற வரை அவர்கள் பேணக்கூடிய பாட வகுப்புகள் சம்பந்தமாக ஒழுங்குமுறைகள் சுன்னத்தான நடைமுறைகள் அனைத்தும் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கின்றோம். இந்த சிறப்பான வேளையிலே இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நம் ஷாம்ராக் பள்ளி சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நம் ஷாம்ராக் இஸ்லாமிக் மேல்நிலைப் பள்ளி 1987 தொடங்கப்பட்டு அல்லாஹ்வின் கிருபை
உஸ்தாதி மூலமாக தொழுகைகள் கண்காணிக்கப்படுகின்றது. முறைகளையும் நம் உலமாக்களால் கண்காணிக்கப்படுகின்றது. சாப்பிடுவதின் சுன்னத்துகள், உது செய்வதின் சுன்னத்துகள், பள்ளிவாசல்களின் சுன்னத்துகள்,
மாலை நேரத்தில் பள்ளி விடக்கூடிய வேளையில் மாணவ மாணவிகள் வீடு திரும்புவதற்காக தனித்தனியாக இடைவெளி விட்டு பெல் டைமிங்கை பின்பற்றப்படுகின்றது. எஸ்எல் குர்ஆனிலிருந்து குர்ஆனை தஜீத் முறைப்படி ஓதுவதற்கு இவ்வருடம் 100 மாணவர்கள் ஏறக்குறைய குர்ஆன் அல்ஹம்துலில்லாஹ். தற்போது முக்கியமான நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கிறது. இந்நிகழ்வின் ஆரம்பமாக புரசேவாக்கம் ஜாமியா பெரிய பள்ளிவாசலுடைய தலைமை இமாம் எங்களின் வகுப்பு தோழர் மௌலவி ஹாஃபிது காரி முகமது யூசுப் காஷிஃபி ஹசரத் இறைமறையாம் திருமறையை ஓதி இந்நிகழ்வை துவங்கி வைப்பார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من جاء بالحسنة فله عشر أمثالها ومن جاء بالسيئة فلا يجزى إلا مثلها وهم لا يظلمون. قل إنني هداني ربي إلى صراط مستقيم دينا قيما ملة إبراهيم
المشركين قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له لا شريك له وبذلك أمرت وأنا أول المسلمين صدق الله العظيم. அல்ஹம்துலில்லா. ஜஸாக்கல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. உள்ளம் கவர்ந்த உன்னத குரலில் உயர்மறையாம் திருமறையினை ஓதி காட்டிய ஹதரத் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உயர் பதவிகளை வழங்குவானாக. மறுமையில் குர்ஆனை அழகாக ஓதுகின்ற காரிகளோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவரையும் நம்மையும் எழுப்புவானாக. ஆமீன். அடுத்து அழகான முறையில் கராத்தை ஓதிய புரசேவாக்கம் ஜாமியா பள்ளியுடைய இமாம் மௌலவி ஹாஃபித் காரி முகமது யூசுப் சாஹிப் அவர்களை கௌரவப்படுத்தப்படுகிறது. தர்வேஷ் ஹஸ்ரத் அவங்க கௌரவிப்பாங்க.